நானே வணக்கம். உலகில் வாழ்வதை வாழ்வார் மக்கெல்லாம் தொழுகளை விட்டலும் வல்லா தமிழ் குரல்களை குறைப்போல் சீர திறப்பும் போது இந்த மதி மதுராபுரி ஆட்சியை ராஜாந்திர மன்னர் சீரம் திறப்பு மக்களுக்கு ஒரு குறை என்றால் அது மன்னரை சார்ந்தது. ஆகையால் சாத்துமே செங்குளை கழித்ததார்கள் சாத்துமே திருமாமந்தி நீதி நேர்மை கடமையோடு இந்த மதிய முதலாவது ஆட்சி ஆனால் வாழ்க மன்னவர் வாழ்க மன்னவர் வாழ்கவே. மாத்தி போட்டு இருக்கிற உக்காந்து கேளா மாலைக்கு லோடு பட்ட கஷ்டம் எனக்குதான் தெரியும். என்ன மாசம் இது பங்குனி மாசம் ஊருக்குள்ள திருவிழா எங்கேயும் மாலை கிடைக்கல. இங்க இருந்து ஆரணிக்கு போனேன், அங்கேயே மாலை கிடைக்கல. வந்தவாசி அண்ணாமலை கடைக்கு போனேன், அங்கேயே மாலை கிடைக்கல. வர வயல மதுரை அந்த பொணத்து மேல ஒண்ணு இருந்துச்சு, அதான் எடுத்துட்டு வந்த. சீக்கிரமா பூஜை பண்ணிட்டு குடு, இல்லைன்னா செத்து போன வந்து வாங்கி போடுவோம். இல்ல இல்ல செத்து போன வரமாட்டான், செத்து போன வரமாட்டான். செத்து போன வராம அவனுக்கு 16 30 தியோசம் நடப்பு காரியம் எவன் தாக்க கும்புறான். இரண்டு பேர் வந்தால் எல்லாரும் ஞாபகம் நாடு கொள்ளாதடா நாடு கொள்ளாத. கத்தாத 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 உட்காரு. தம்பி அவனே கத்தாத வந்தா ஒரு குஞ்ச கட்சி ஐயா முன்னுக்கு வராம பின்கா பாருங்க. காலு மேல காலு போடாது, புஜத்து மேல புஜம் புஜத்து மேல புஜம். என்ன மொன 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 எழுதுறாங்க. ஐயா கம்முனிதான் இரு ஆண்டாளே. நான் ஒரு மெட்டில நான் மட்டும் மெட்டில கம்பெனியே மெட்டி கம்பெனி ஒரு 15 பேர் நாங்க ஒரு பாடு சொன்னாங்க. குச்சின்னு ஓடிலாம். ஐயா என்ன வேலை தெரியுமா செய்யறேன்? ஐயா என்ன வேலை தெரியுமா செய்யறேன்? என்ன வேலை செய்யறேன்? அமாவாசைக்கு மழைன்னு ஒரு பாயம் தான் சுத்தி போடுவேன். ஹாய் மாமா என்ன ஹாய் சரியா? ஹாய் அக்கா வந்துக்கண்டா பம்பு வைக்க போறேன், ஏதோ பம்பு வைக்க போறேன். பாம்பு முட்டை 2 ஆய வச்சுக்கிறேன். முட்டை மேலேயே பாம்பு 10 இருக்குது. நீ அடிக்கணும், என் பாம்பு கிளம்பணும். அது விஷத்தை இப்போ கக்கணும். பாரு இங்க விழாக்களை சரக்கு இருக்குது, அவங்க 210 ரூபாய் கட்டி வாங்கி தரேன். 105 ரூபாய் 105 ரூபாய் கட்டி வாங்கி
ஏய், ஆமா சரி என்னத்துக்கு லெகின்ஸ் மேல கட்டி போட்டு வந்துற அர்த்தம் படுகிற பாவி கல்யாணம் பண்ண கூட மாட்டேங்குது படுகுதா பணம் பணம் நான் என்ன ராஜினாமா பண்ணது சரிதான் சீக்கிரமா பண்ணிடுறேன் ராஜினாமா பண்ணிடுறேன் இரு எனக்கு நேரமும் தளிச்சு சுகர் மாத்திரை போடணும் சுகர் மாத்திரை எடு சார் தானே ஒதுத்து இரு சுகர் மாத்திரை போட்டு வந்துடுறேன் சுகர் ரெண்டு நிக்க வச்சு அடிக்கிறான் உன படுக்க வச்சு அடிக்கிறான் என் மிச்ச கதை அப்புறம் விடு எனக்கு முன்னாடி ஊர்ல 100 ரூபாய் எல்லாரும் ஜிபேல அனுப்பி விட்டாங்க நல்லா தானே சாப்பிட்டா நல்ல சவுண்டா தான் பேசா எவ்வளவு தூரத்துல இருக்கு நம்ம எப்படி கேட்கலாம் வாயில என் கோலம் நல்லா தானே சாப்பிட்டு நல்லா சவுண்டா கேட்கலாம் அப்புறம் காலையில அம்மா கொடுக்கும்போது கேட்க மாட்டாங்க அடிக்கடி யாரு வராது அமைக்க எனக்கு முன்னாடி ஏன்டா காலத்தாமன்னு கேக்குறேன் நீ போக தமிழ் காண்டமான அமைக்க எனக்கு முன்னாடி இன்று ஏற்காலம் என்னதான் கேட்டுக்கிறான்னு தெரியல இல்ல நான் மென்டலா இல்ல அவன் லூசா சொல்லிட்டு அடியா அமைக்க எனக்கு முன்னாடி ஏன்டா சால அமைக்க எனக்கு முன்பதாக இன்று ஏற்காலம் நீ ரொம்ப கத்தி பேசாத கொட்டை மேல ஏறிக்கும் இல்ல மேல ஏற்றி கட்டத்தானே இல்ல கீச்சர் போற அதுதான் சொன்ன வந்த உடனே அவன் ஒருத்தன் நட்டில் மாரி ஒரு வகுப்பு பக்கத்துல லைட்டை எடைய கட்ட சொன்னாங்க எடை கட்டி அண்டுகிற பாவிய ஏன்னா அந்து நோயின் படுகிற பாவிய சரியா என்ன மட்டும் அச்சுன்னு இருக்கு இல்லையா என் பிங்காளி ஒத்து உருகுறானா பங்காளியா பிங்காளியா உள்ள போங்கடா கல்லா
ஓ என்னடா ஆ ஓ ஆ கை தொட்டு அச்சிருப்பாரு. ஆ என்னடா ஆ அவர் என்னத்துக்கு என்ன கூட்டு வந்தாரு? ஆ இது மாநேரம் அடிக்கிறதுக்கு இட்டு வந்தாரு. ஆ ஓ எவ்வளோப்பா குட்டியா துட்ட வாங்கிக்கிறான். எவ்வளவு குத்திங்க? ஓ நானா யாருகிட்ட குத்திங்க? ஓ பொண்டாட்டி காமீனி என்னது? பொண்டாட்டி காமீனி அவளை இட்டு வந்து அச்சுன்னு கடங்க. சாட்சி வாய போன காணி அவளை இட்டு வந்து அச்சுன்னு கடை. ஓ என்னடா? ஆ அவர் என்ன மாநேரே அடிச்சு நான் அப்படி தண்டை அடிப்பேன். டோட் தரிடா. ஆமாண்டா. ஓ சத்தியமா அச்சாரன்றா. ஏய் அவர் கை உன் மேல பட்டுதே. சத்தியமா தான் கட்டாயிட்ட பொட்ட கம்முன்னு பாரு. ஆமா அவன வாய் திறக்காம பாக்கலாம். ஓ என்னப்பா தம்பி அவர் யாருப்பா? அவரு யாரு அவரு? அவர் தாளம் போடுற ஆள் தானே. அத்தை மிருதம் தட்டு தோத்துக்கு தாளம் போட வந்தானா அந்த தோத்த திண்டு கம்மு தாளம் தட்டு சொல்லு. தேவல ஏய் மிரியாதை உங்களுக்கு கெட்டுரும். உங்களுக்கு மிரியாதை கெட்டுரும் உங்களுக்கு. ஆ ஆ ஆ ஐயா சாப்பிட வந்துக்கிறேன். சாப்பிட வந்துக்கிறேன். பாதிலே நாளை இதை விட்டு போறிய. இதை விட்டா உனக்கு வேற என்ன தொழில் தெரியும்? ஆடா போங்கடா மாயிங்களா. உங்களுக்கு தாண்டா கூத்தாடுற தொழில் விட்டா தொழில் கிடையாது. ஐயா ராஜாடா பாவி. டேய் எனக்குன்னு ஒரு நாடு, எனக்குன்னு ஒரு மக்கள். இந்த இடத்துல சாராக்காய் வச்சு பயிச்சு போங்கடா. ஓ ஓ ஆ ஆ ஆ ஆ அவர் பக்கத்துல சாக்கனா கடை. ஆமா ஆ ஐயாது விக்கிற வேலை. உங்க ஐயாது நக்கிற வேலை. ஐயாது விக்கிற வேலை. உங்க ஐயாது நக்கிற வேலை. ஆமா பழைய விரிச்சு போட்டா என்னடா என்னடா? ஏய் வர முடியாது. நான் வரலடா. ஓ நான் வரலடா. நோ வர முடியாது. என்னடா? போட்டோ அங்க போய் படுக்கிட்டோம். என்னப்பா ஓ என்ன நல்லாதான் கேக்குறேன். ஓ கிளம்பிடுறேன்டா இதோட. என்ன சொல்லுப்பா. இத போறேன். உங்களுக்கு மரியாதை போட கழுத்துக்கு மாண்டியா வச்சுக்கணும் நானு. ஓ ஆ ஆ குட்டி எத்தனை பேரு? 9 வச்சுதான் கூத்தாடுது. 9 பம்பளை வச்சு ஆட மாட்டீங்க. தலைமதி கம்பெனி 9 கம்பெனி.
டேய் ராமாபுரம் காடு பந்தாவாசி ரோடு என்ன அடிக்கிற அனுப்பாடு ஓட்டுகிற பாடு அடி வாங்க கண்ணாடி அடி வாங்கடா அடிக்கிற தேவடா போய் வைங்க தேவை பிசாடி புத்தாண்ட ஏண்டா போன திருட்டி தேவடியா போய்யா நாய் இல்ல நாய் இல்ல நாய் இல்ல அவன் தானே போய் போய் ஏன்னா நாய் வாயில போல விடுறா அவன் உன்ன கலரை இது விடு இது எத்தனை பெங்காலி இது விடு அமைத்து எனக்கு முன்னுரை குழி எனக்கு கிளீன் ஆயிடுச்சு எனக்கு கிளீன் ஆயிடுச்சு கல்யாணம் முடிந்து விட்டு திருமணம் முடிந்து விட்டது என்னடா அதான் அதான் எனக்கு கிளீன் ஆகியா 4 மாசம் தான் ஆகுது திருமணம் முடிந்து 4 மாதங்கள் ஆகிறது 4 மாசம் ஆகுது எங்க மாமியார் வீட்டுல பாக்கு வச்சு கூப்பிடுறாங்க உண்மைதான் ஆமா எங்க மாமியார் வீட்டுல கூப்பிட்டா சந்தோஷம் கையில வச்சுக்கிறேன் என்ன இடத்து தலையை தடைக்கொண்டு அதான் பவுடர் எடுத்து வாயில கொட்டிக்கிறேன் முகத்தில் அடித்துக்கொண்டாய். திப்பட்டா கிளம்பிட்டேன் அப்படியே எங்க எங்க மாமியார் வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு? நானே என் பொண்டாட்டிய போனேன்னு ஐயோ எங்க மாமியார் சூத்துல துணி நிக்கல முதல்ல மாப்பிள்ளை வந்துவிட்டார். அதான் ஓடுறாங்க ஒடியாடுறாங்க அப்படியே தரையில கால நிக்கிறவங்க ஐயோ தூத்துக்குடி சாப்பிடுறியா சாத்துக்குடி. என்னடா தேவடா பசங்க கத்தி மாட்டேங்கிறீங்க ஏய், சாத்துக்குடி சாப்பிடுகிறாய். அந்த பொம்பளை பையன் சாப்பிடுறியா அமலாபுரம். அது அந்த துணி குடிக்கிறியா தண்ணி குடிக்கிறியா? எங்க மாமியார் வீட்டுல கேக்குறாங்க ஆறு குஞ்சு ஆறு குஞ்சு ஆறு குஞ்சு. ஏய், எங்க மாமியார் சாப்பிடுறேன்னு கேட்டாங்க எங்க மாமியார் கேட்டானே எங்க மாமியார் எங்க மாமனார் அங்க கேக்குறேன் கேட்டா எங்க மாமனார் உன்ன மாதிரி குடிக்காரு கம்யூனிட்டி உன்னத்தெல்லாம் கதில ஏய், எங்க மாமியார் குடிக்கிற கம்யூனிட்டி நான் எங்க மாமியார் சாமா போல சந்தைக்கு கூப்பிடுறாங்க ஆமா வாங்கிக் கொண்டு வருவோம். அதான் சந்தைக்கு நானும் எங்க மாமியாரே கிளம்பிட்டோம் சந்தைக்கு சந்தைக்கு. அங்க போய் அண்ணன் கூட எடுத்து எல்லாம் சாமான் வாங்குறோம் வாங்கிட்டு வர வழி பார்த்தா ஒத்தடி பாதை ஒத்தையடி பாதை. ஆமா இருட்டா இருக்குது கானகம் ஒத்தையடி பாதை. அந்த பாதை வழியா செல்கிறாய். அது வயல போகும்போது திங்க மொழினா இருக்கும் அங்க திருடனா இருப்போம் இந்த வயல நீங்க பார்த்தால அது வந்து பாயந்து மண்டபம் பாயெழுந்த மண்டபம். அந்த மண்டபத்தை பார்த்து இந்த கொலை எங்க மாமியார் சொல்லிட்டாங்க உங்க மாமியார் விழித்தார்கள். ஐயா எங்க மாமியார் சொன்னா சரி எங்க மாமியார் வச்சு கேட்க முடியாதுன்னு எங்க மாமியார் ஒத்துனா எங்க மாமியார் அங்க வந்து பத்துக்கினாங்க எங்க மாமியார் அங்க பத்துனாங்க நான் அங்க பத்துக்கினேன் நடுவுல அந்த அண்ணக்கூடிய வச்சிட்டோம் அண்ணக்கூடை. ஆமா நான் தான் புது மாப்பிள்ளையாச்சு புது மாப்பிள்ளை. ஐயா என்ன ஒண்ணும் பண்ண முடியல உறக்க வரவில்லை. மணி உறக்கத்தோடு இருக்கிறாய். மணி கரெக்டா 12 மணி ஆகுது 12 மணி. ஐயோ கை கல்லாடி முருது அது முருகா என்ன ஒண்ணும் பண்ண முடியல நான் தான் புது மாப்பிள்ளையாச்சு புது மாப்பிள்ளை. இது கூடுமோ கூடாத கோயந்தான்னு யாரு? நான் சொன்னேன் நீ உனக்கு பொதுவாக சொன்னாய். இது கூடவோ கூடாத கோயந்தான்னு பேரு ஐயா எங்க மாமியார் கொட்டச்சு நல்லா தூங்குறாங்க எங்க மாமியார் தூங்கி தானே இருந்தாங்க பட்னி நான் பண்ணா மூச்சாங்க கூடி அப்போல ஏற கூடி கோயந்தாண்டாங்க அண்ணக்கூடை எடுத்து விட்டார். கூடி கோயந்தாண்டாங்க அந்த அப்போல அண்ணன் கூட எடுத்துட்டு நானும் எங்க மாமியாரும்
பிச்சுக்கு போயிடு அப்புறமா வந்து ஏய், என்னடா காலத்தை வந்தா கட்சிகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறாய் ஏண்டா மதி வராமல் ஆத்திலே ஏண்டா மதி வராமல் ஆத்திலே பைடாம கல்ல சொல்லு இந்த ஆட்சி மக்களுக்கு குறை இல்லாமல் ஆட்சி எந்த குறைபடி இல்லையா எந்த குறைபடியா இல்லை ஆனால் எனக்கு நான் பெருமை குறையா உங்களுக்கா உங்களுக்கு என்ன குறை ஐயா ஆண்டவன் திரும்பியார் அவள் ஆட்சியாக எனக்கு என் மனைவிக்கு திருமணம் முடிந்தது என்னுடைய தந்தை அழகான அவர் பெண்ணை பற்றி ஏக்கள் இருவருக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. ஆண் குழந்தை அப்பொழுதே என் மனைவி இருந்து விட்டார். அடடா அன்று முதல் இன்று வரை தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாக வளர்த்து என்னுடைய அருமை மகனை சிவமணி வளர்த்து வருகிறேன். ஆகையால் ஆண்டு முதல் அயலாறு சென்றிருக்கிறார். பட்டமணி கொடுத்திருக்கிறார். தாயையும் திரும்பிக் கொண்டிருக்கிறார். அந்த மாற்றத்தையோடு ஒரே கூட நாங்கள் போல வளர்வதுதான் அதை வளர்ப்பதற்கு வழக்கறிஞர் சட்டமாகுமா வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? நாங்கள் போல வளர்வதுதான் சட்டமாகுமா அதை வளர்ப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி வயிறறிய சிரிப்பவன் மிருக ஜாதி எழுதி வைப்பார் ஏட்டிலே அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு தோட்டம் காக்க போட்ட வேலி பயிர் தின்பதோ கேள்வி கேட்கு ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ போக போக காட்டுகிறேன் நான் போக போக காட்டுகிறேன் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆணவ சிரிப்பு நீ சிரிக்கும் பொன் சிரிப்பு ஒரு ஆனந்த சிரிப்பு நல்ல தீர்ப்பை உலகத்தில் நாள் வரும்போது சிரிப்பது யார் அழுவது யார் தெரியுமா போது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு வணக்கம் தெக்கட்டும் தமிழ் வணக்கம் திராட்சத்தம் திசை மாறி பக்கற்றோர் வாழ வடிகட்டோர் அப்படி வாழ வடிகூறி மண்டாக சுற்றி வருகின்றேன் நான் மேடை ஏறி ஜக்கும் தமிழ் பதிலும் தமிழ் பொங்கும் தமிழ் புரட்சி தமிழ் பூர்வங்கள் நாட்டு கன்னி தமிழ் சட்டிடத்திற்கும் கலை செல்வங்களை கொண்டு வந்து சென்றுவின் என்று பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் கற்றுதனை வாரி நல்ல குடும்பம் என்று தூக்கி கொடுத்த பிள்ளையெல்லாம் அப்படி இருக்கு நான் யார்? இதுதான் மத்திய பதினாறு நாடு. இந்த மத்திய பதினாறு நாட்டிலே ராஜேந்திர மன்னனுக்கும் உதய மகனாக பிறந்து சிவமணி இருந்தாலும் நானும் அயல்நாடு சென்று பட்டப்படி படித்து சிறப்பாக படித்துவிட்டு இப்போ தாயகம் திரும்பிக் கொண்டிருக்கிறேன். ஆடிக்கொண்டு படிக்கொண்டு போக வேண்டும்.
பிறந்திரையா, வடபாடி கிராமத்தில பிறந்திரையா. ஜாதி என்னும் பேரினிலே அம்பவட ஊரினிலே பிறந்திட்ட பேரலியே எங்கள் சமுதாய போராளியே. அண்ணலே ஜாதி என்னும் பேரினிலே அம்பவட ஊரினிலே பிறந்திட்ட பேரொலியே எங்கள் சமுதாய போராளியே. அண்ணலே ஜாதி என்னும் பேரினிலே கொடுமைகளே தீண்டாம கொடுமைகளே அண்ணலாக்கிட்டாரு பீஸ் பீஸா. மானத்தை காத்தவரி தலிப்பக்கள் குறை தீர்த்தவரி, மானத்தை காத்தவரி தலிப்பக்கள் குறை தீர்த்தவரி. சித்திர ஒன்றினிலே எங்கள் சிங்கமாய் பிறந்தவரி. அண்ணலே ஜாதி என்னும் பேரினிலே மக்களையும் இன்று வாதாட வைத்தவரி. மானத்தை காத்தவரி மக்கள் குறை தீர்த்தவரி, மானத்தை காத்தவரி மக்கள் குறை தீர்த்தவரி. இந்தியாவை முழுவதிலும் ஒரு சிலையாக நிற்பவரி. அண்ணலே ஜாதி என்னும் பேரினிலே அம்பவட ஊரினிலே பிறந்திட்ட பேரொலியே எங்கள் சமுதாய போராளியே. அண்ணலே ஜாதி என்னும் பேரினிலே அப்படி 1891ஆம் ஆண்டு இந்த இந்திய பூமியிலே மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மாவட்டம் அம்பவாடி என்று சொல்லக்கூடிய மகாரி எனும் ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை பிறந்தவர் தான் இன்று உலக போற்றும் நாயகன் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அது மட்டுமா, உழைப்பவன் தாழ்ந்த ஜாதி என்றும் அவனுக்கு ஊதியம் கொடுப்பவன் உயர்ந்த ஜாதி என்றால் இந்த வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று சொல்லி இனி முதல் கொண்டு இந்த உலகத்தில் சாதியே இருக்கக்கூடாது என்பதற்காக 24 மணி நேரத்தில் 4 மணி நேரம் தூங்கி 20 மணி நேரம் படித்த ஒரே தலைவன் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். தட்டி தட்டி கேளு உரிமையே, நம்மள அழிக்க நினைச்சா காட்டு திறமையே. இரத்திலே நாம மேலடா, இத மாத்தினது அண்ணலின் நூலுடா. யாருக்கும் நான் அடிமை இல்ல, எனக்கு யாரு அடிமை இல்ல, போடா போடா. தட்டி தட்டி கேளு உரிமையே, நம்மள அடிக்க நினைச்சா காட்டு திறமையே. வீரத்திலே நாம மேலடா, இத மாத்தினது அல்லனி நூலுடா. யாருக்கும் நான் அடிமை இல்ல, எனக்கு யாரு அடிமை இல்ல, போடா போடா. அண்ணலின் ஆசைதாண்டா நாட்டை அலனும் ஏழையும், அண்ணலின் ஆசைதாண்டா நாட்டை அலனும் ஏழையும், அண்ணலின் ஆசைதாண்டா நாட்டை அலனும் ஏழையும்.
மத பிடிச்ச யானை போல மாறணுண்டா கோழையும் இந்தியா பீமாராவினாலையும் தீர 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 தீ தட்டி தட்டி கேளு உரிமையே நம்மள அடிக்க நினைச்ச காட்டு திறமையே அண்ணன் பேரு மறையுமாடா கட சென்று போயிட்டா வாய மூடி உட்கார போறீங்க எங்க கொடி ஏறிட்டா அண்ணல் பேரு மறையுமாடா கட சென்று போயிட்டா வாய மூடி உட்கார போறீங்க எங்க கொடி ஏறிட்டா எல்லாமே ஒண்ணு தாண்டா 6 அடி போயிட்டா எல்லாமே ஒண்ணு தாண்டா 6 அடி போயிட்டா எல்லாமே ஒண்ணு தாண்டா 6 அடி போயிட்டா எந்த ஜாதி தெரியுமாடா நீ எலும்பு கூட ஆயிட்டா நிலம் புரியோடு நான் மாறிட்டா தட்டி 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 கேளு உரிமையே நினைச்சா காட்டு திறமையே நிறத்திலே நாம மேலடா இத மாத்தினது என்னலி நூலுடா யாருக்கும் அடிமை இல்லை எனக்கு அடிமை இல்லை போடா போடா தட்டி தட்டி நம்ம அடிக்க நினைச்சா காட்டு திறமையே அப்படி பாடுவது தடுத்த உள்ளவங்களுக்கும் நன்றி.